Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகோட்டை ஊராட்சியில் இரு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பெரியகோட்டை ஊராட்சி காமராஜர் நகரில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் குறுஞ்சேரி ஊராட்சியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிகளில் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு தனது சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான உடுமலை கே ராதாகிருஷ்ணன் நிதி ஒதுக்கீடு செய்து தொடங்கி வைத்துள்ளார். இந்த விழாவில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கெம்மராம்பாளையம் ஊராட்சியில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சேத்துமடை முதல் பில்லூர் பேருந்து நிலையம் வரை மலைவாழ் கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறை திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் முன்னிலையில் பூமி பூஜை போடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கெம்மராம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி, யூனியன் சேர்மன் மணிமேகலை, பழங்குடியின மக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் என பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருதிப்புத்தூர் ஏரியில் அடுத்த 15 நாட்களுக்குள் மராமத்து பணிகளை முடிக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எம்எல்ஏ ரவி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பருத்திப்புத்தூர் ஏரியில் நடைபெறும் பணிகளை எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஏரியில் பழுதடைந்துள்ள மதகுகளின் ஷட்டர்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். சட்டமன்றத்திலே மின்னல் வேகத்திலே நான் செய்வேன் என்று சொன்ன அந்த பணிகளை உடனடியாக செய்து இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10,000 விளைநிலங்களை நம்பியிருக்கக்கூடிய விவசாய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன். இன்னும் 10-15 நாட்களிலே இந்த மராமத்து பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மக்களை கூட்டி நான் போராட்டம் நடத்துவேன் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராத மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோர கடைவீதி கால்வாயை தோண்டும் பணியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்துடன் தாராசுரம் கடைவீதி கால்வாயை சீரமைக்கும் போது தோண்டிய மணலை தாழ்வான இடங்களில் கொட்டாமல் தனிநபர்களுக்கு விற்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆளும் கட்சி நபர்களின் கடைகளுக்கு முன் கால்வாய் தோண்டாமல் பிற கடைகளின் முன் கால்வாய் தோண்டப்படுவதும் தெரிந்து அந்த பகுதியை பார்வையிட்ட முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ராமநாதன் தாராசுரத்தின் பல்வேறு இடங்களில் குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எடுக்கக்கூடிய மண்ணை எல்லாம் விற்கக்கூடிய பணியை திமுக இடத்துல விற்கக்கூடிய பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து மணல் எங்கேயும் எடுத்து செல்லக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தி இங்கே இருக்கக்கூடிய சுப்பையா பிள்ளை நகர், அங்கே இருக்கக்கூடிய மருதமுத்து காலனி போன்ற பகுதிகளிலே இன்னும் தண்ணீர் வடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டு மழை பெய்து 10 நாளாக இருந்து இன்னும் தண்ணீர் வடியவில்லை. அந்த பகுதிகளுக்கு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்துவதோடு வன்மையாக திமுகவினுடைய இந்த மாநகராட்சியை விடியா திமுக ஆட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். சேலம் மாவட்டம் கருமலை கூடலில் தனியார் ஆலை விரிவாக்கம் தொடர்பாக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. மேட்டூரில் தனியார் ஆலையை விரிவாக்கம் செய்ய ஆலை நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன், விரிவாக்கம் செய்யும் ஆலை நிர்வாகம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.